போன வீடியோவில் சந்திரன் நந்தினி அறைக்கு வந்த உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை பார்த்த நந்தினி யாரை கேட்டு உள்ள நுழைஞ்ச அப்படின்னு ஏத்துட்டு வராங்க. உடனே சந்திரன் நீ பேசாம சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமா நிக்க வச்சுறாரு. அடுத்த காட்சியில இளவரசன் தனநந்தன் இருக்கிற இடத்துல சிறையில அடைச்ச அந்த மார்வேஷக்காரன் இப்ப தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு காவலாளி சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாருமே பதறி அடிச்சுட்டு நந்தினி அறைக்கு போறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனையும் நந்தினியும் காமிக்கிறாங்க. அதுல நந்தினி தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா சந்திரன் கத்தியை கழுத்துல வச்சு உன்னாலதான் நான் சிறை கைதி ஆனேன், இப்போ உன்னாலதான் நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த அவந்திகா நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு நந்தினி காப்பாத்த வராங்க. நீங்க இந்த இடத்த விட்டு ஒரு அடி முன்னாடி வச்சாலும் உங்க பொண்ணை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த இடத்துக்கு பத்மநாதன் வரான். என் பொண்ணை விட்டுரு, இல்லாட்டி உன்னை நான் இதே இடத்துல எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறது நான் 2 உயிர் போகும், அது உங்க பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. யாரும் முன்னாடி வர்றதுக்கு பார்க்காதீங்க, எனக்கு ஒரு குதிரை வேணும் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற அமைச்சர் குதிரை தானே வெளியே இருக்குது போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. பத்மநந்தனும் என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத, நீ இங்க இருந்து தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினியை கடத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அரண்மனை கதவை சாத்தி இருக்கிறவங்க திறக்க சொல்றாரு. வந்த விருந்தினரை இந்த மாதிரிதான் அனுப்பி வைப்பீங்களா அப்படிங்கிறாரு. உடனே கதவை திறந்து விடுங்க அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. கதவை திறந்த உடனே சந்திரன் நந்தினியை கடத்திட்டு போறாரு. அந்த நேரத்துல அவந்திகா என் பொண்ணை காப்பாத்துங்க இருக்காங்க. நந்தினியோட அண்ணன் சந்திரனோட முதுகுல அம்பு விட்டுறாரு. இதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு சந்திரன் தூரம் போறாரு. குதிரை தடிக்கு விழுகுது. இவங்க 2 பேரும் கீழே விழுகுறாங்க. அடுத்த காட்சியில அரண்மனை காட்டுறாங்க. அங்க பத்மநந்தன் என் பொண்ணை எப்படியே தேடி கண்டுபிடிங்க, என் பொண்ணு இல்லாம நீங்க வந்தீங்கன்னா உங்க உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா காவலாளிகளையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த அவந்திகா நம்ம பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், மகநாட்டு அரசனா இருந்து உங்களால எதையும் செய்ய முடியல அப்படின்னு கோபமா கத்துறாங்க. அதுக்கு பத்மநந்தன் எந்த இடத்துக்கு என் பொண்ணை கூப்பிட்டு போனாலும் என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருவேன், அவன் என் கையில மாட்டினானா செத்தான் அப்படிங்கிறாரு. உடனே அவந்திகா நீ பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு தானே நான் நினைச்சிட்டு இருக்கா, உனக்காக என் கணவர்கிட்ட நான் சூழ்ச்சி செஞ்சேன், நான் கண்ணாடியை பாக்குறப்ப சூழ்ச்சி பண்ண அந்த மகாராணி தான் என் கண்ணுக்கு தெரியுறா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீ விளையாடி இருக்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீ மோரா பண்ண பாவமும் உனக்கு ஞாபகம் இருக்கா, சிறைச்சாலையில இருந்த மோரா தான் அந்த இளைஞனை தப்பிக்க விட்டுருக்கா, இங்க வந்து பாரு உன்னோட முகத்தை, இதே மாதிரிதானே ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட தந்தைக்கும் இருந்திருக்கும், இந்த இளைஞன் நந்தினி கடத்திட்டு போனதுக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். அவந்திகா இதை சொன்ன உடனே பத்மநந்தன் முறைக்கிறான். நீ முறைக்கிறனால எந்த பாவமும் போயிடாது, பாவங்கிறது சட்டங்களோட உறுதியானது அப்படின்னு அவந்திகா பத்மநந்தனை நல்லா போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.